கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நம்ம எதை குறித்து பார்க்க போறோம்னா, என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 2-3. எகிப்து தேசத்திலே செத்து போனோமானால் நலமாயிருக்கும், இந்த வனாந்தரத்திலே நாங்கள் செத்தாலும் நலம். பாருங்க, நாங்கள் வனாந்தரத்திலே செத்து போயிட்டா நலமாயிருக்கும். நம்முடைய வாழ்க்கையில ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, நெகட்டிவ் தாட்ஸ் வரவே கூடாது. பாசிட்டிவா நம்ம பேச கற்றுக்கிடணும். நாங்கள் செத்து போனால் நலமா இருக்குமேன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஆனால் ஆண்டவர் எவ்வளோ அற்புதங்களை அவங்களுக்கு செஞ்சுருக்காங்க. சொந்த சமத்தை கடக்க பண்ணாங்க, மாறாவின் தண்ணீரை மதுரமாக மாற்றினாங்க, இறைச்சியை கொடுத்தாங்க, காடையை கொடுத்தாங்க. அவங்க ட்ரெஸ்ஸு பழசாகலை, அவங்க செருப்பு தேயலை, அவ்வளோ அற்புதங்கள்லாம் செஞ்சாங்க. ஆனால் ஒரு சின்ன இது வந்துட்டா போதும், டக்குன்னு நான் செத்தா பரவாயில்ல. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அநேக வெளில நம்ம இப்படித்தாங்க நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஒரு சின்ன பிரச்சனை வந்துடக்கூடாது, நான் வாடுறதுக்கு சாகலாம், இந்த காரியம் எனக்கு நடக்கவே நடக்காது, எனக்கு நல்லா தெரியும் இது நடக்கவே நடக்காது, இந்த நோயா சரியவே சரியாகுது, இதில் எத்தனை பேர் செத்து போயிருக்காங்க தெரியுமா, அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம். ஆனால் விசுவாச வார்த்தைகளை நம்ம பேச மாட்டோம். நம்முடைய வாழ்க்கையில நெகட்டிவ் தாட்ஸ், அந்த எண்ணங்கள் நம்முடைய சிந்தைக்குள்ள வரவே கூடாதுங்க. என் தேவன் எனக்கு ஆய் செய்வார், என் தேவனால் எல்லாம் செய்து முடிக்க முடியும், என் தேவனால் எல்லாம் கூடும் என்று நம்ம விசுவாசமாய் நம்ம சொல்லும் போது, தடைகள் இருந்தாலும் எல்லாவற்றையும் ஆண்டவர் அப்படியே உடைச்சு போடுவார். நீங்க அவிசுவாசமா நீங்க பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இஸ்ரவேல் ஜனங்களை மாதிரி வனாந்தரத்திலே சாக வேண்டியதான். கடைசியில பாருங்க, அவங்க சொன்னபடியே, அவங்க மன விருப்பத்தின்படியே வனாந்தரத்திலேயே எல்லாம் செத்து போயிட்டாங்க. நீங்க வேதத்தை படிச்சு பார்த்தா அது உங்களுக்கு நல்லா தெரியும். நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் நமக்கு அழகாய் உருவாக்கி கொடுத்திருக்கிறார். அதுல அவிசுவாசமான வார்த்தைகள் வரவே கூடாது. என் தேவன் எனக்காய் யாவற்றையும் செய்து முடிப்பார். நான் தினமும் சோமனையில சொல்லுவேன், என் தேவன் எனக்காய் யாவற்றையும் ஒரு குறைவின்றி செய்து முடிப்பார் என்று நான் ஒவ்வொரு நாளும் இந்த வேத வசனத்தை அறிக்கையிடுவேன். இது எத்தனையோ முறை நான் சொல்லியிருப்பேன், எத்தனையோ 1000 முறை நான் சொல்லியிருப்பேன், கணக்கு இல்லை. நான் எப்பமெல்லாம் ஆண்டவர் பாதத்துல அமர்ந்து இருக்கிறோனோ, எப்பமெல்லாம் ஆண்டவரை நான் தேடுறனோ, என் முழங்கால் முழக்கப்படுகிறதோ, இந்த வசனத்தை நான் சொல்லாம விசுவாச வார்த்தைகளை ஏறெடுக்காம என் ஜெபத்தை முடிச்சதே இல்லை. என் தேவன் எனக்கா யாவற்றையும் ஒரு குறைவின்றி செய்து முடிப்பார் என்று நான் விசுவாசமா அறிக்கிடுவேன். ஆமேன். நீங்க விசுவாசமா இருக்க பழகுங்க, பாசிட்டிவா பேசுங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமேன். அந்த இயேசுவை நம்புங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள், விசுவாசியுங்கள், கர்த்தருடைய கருத்திலிருந்து பெரிய அற்புதங்களை பெற்றுக்கொள்வீர்கள். தேவன் தான் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.